ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மாவீரனை பற்றிய கதை தான் பார்க்க போகிறோம். அவர் பேர் சிபி சக்கரவர்த்தி. அவர் உசினர மன்னனோட மகன், மகாவிஷ்ணுவோட பெரிய பக்தர். கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்றணும், மற்ற உயிர்கள் மேலே எப்படி அன்பு காட்டணும்னு இவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். சிபி மன்னரோட புகழை பற்றி கேள்விப்பட்ட இந்திரன் மற்றும் அக்னி தேவன் அவரோட நேர்மையை சோதிக்க தேவர்கள் முடிவு செஞ்சாங்க. அக்னி தேவன் ஒரு குட்டி புறாவாக மாறினார். இந்திரன் ஒரு பெரிய கழுகாக மாறினார். அந்த கழுகு புறாவை துரத்திக்கிட்டு பறந்து வந்துச்சு. பயந்து போன அந்த புறா நேராக சிபி மன்னரோட அரண்மனைக்குள்ளே புகுந்து அவர் மடியில் விழுந்துச்சு. மன்னா, என்னை காப்பாற்றுங்க, இந்த கழுகு என்னை கொல்ல பார்க்குதுன்னு சொல்லிச்சு. உடனே சிபி ராஜா, பயப்படாதே, என் உயிரே போனாலும் உன்னை காப்பாற்றேன்னு வாக்கு கொடுத்தார். அப்போது அங்கே வந்து கழுகு, மன்னா, அந்த புறா என்னோட உணவு, நீங்கள் அதை காப்பாற்றேன்னு என்னை பட்டினி போடலாமா? எனக்கு பசிக்குதே. ஒரு மன்னன் தன் நாட்டில் இருக்கிற எல்லா உயிர்களையும் கவனிக்கணும் இல்லையா? கழுகு கேட்டதுலேயும் ஒரு நியாயம் இருந்துச்சு. சிபி ராஜா யோசிச்சார். புறாவையும் காப்பாற்றணும், கழுகோட பசியையும் தீர்க்கணும். உடனே சிபி ராஜா சொன்னார், கழுகே, இந்த புறாவை விட்டுடு. அதுக்கு பதிலாக அதோட எடைக்கு சமமான சதையை என் உடம்புல இருந்து நான் உனக்கு தரேன். இதை கேட்ட எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சிபி ராஜா ஒரு பெரிய தராசு கொண்டு வர சொன்னார். ஒரு தட்டில் புறாவை வச்சாங்க, இன்னொரு தட்டில் ராஜா தன் வலது தொடையில இருந்து சதையை வெட்டி வச்சார். ஆனால் அந்த புறாவோட எடை குறையவே இல்லை. சிபி ராஜா தன் உடம்புல இருந்து இன்னும் நிறைய சதையை வெட்டி வச்சும் புறா இருந்த தட்டு தான் கீழே இருந்துச்சு. கடைசியில் ராஜா தானே அந்த தராசு தட்டில் ஏறி உட்கார்ந்தார். சிபி ராஜாவோட இந்த துணிவையும் கருணையும் பார்த்த தேவர்கள் தங்களோட உண்மையான உருவத்தை எடுத்தாங்க. சிபி மன்னரே, உங்கள் அன்பையும் சொன்ன சொல்லை காப்பாற்றுற உங்கள் குணத்தையும் பார்த்து நாங்கள் வியந்து போயிட்டோம். உங்கள் பெயர் உலகம் உள்ளவரை நிலைத்திருக்கும்னு சொல்லி அவரை வாழ்த்தி மறைஞ்சாங்க. பார்த்தீங்களா குட்டீஸ், சிபி ராஜா ஒரு குட்டி புறாவுக்காக தன்னோட உடலையே கொடுக்க துணிஞ்சார். நாமளும் நம்மளை நம்பி வரவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும். முக்கியமாக நம்ம கொடுக்குற வாக்கை எப்பவும் காப்பாற்றணும். சரி குட்டீஸ், உங்களுக்கான கேள்வி, மன்னரிடம் அடைக்கலம் கேட்டு வந்த பறவை எது? ஆப்ஷன் ஏ புறா, ஆப்ஷன் பி கிளி. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை குட்டீஸ்.